ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எஸ்பிஐயோட ஒரு சூப்பரான ஃபிக்ஸ்டு டெபாசிட் ஸ்கீம் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். நிறைய பேருக்கு இந்த ஸ்கீம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வாங்க பார்ப்போம். ஸோ எஸ்பிஐல நார்மலா எஃப்டி இருக்கு. அது இல்லாம நிறைய எஃப்டிஸ் டைப்பா இருக்கு. அது ஒவ்வொன்றா நம்ம வரக்கூடிய வீடியோஸ்ல பார்ப்போம். இது பார்த்துட்டீங்கன்னா ஃப்ளோட்டிங் ரேட் பல்க் டேர்ம் டெபாசிட், அதாவது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃப்ளோட் ஆகும். ஒரே ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்டா இருக்காது. நீங்க அமௌண்ட் ஃபிக்ஸ்டா போடுவீங்க, ஒரு பல்கா போடுவீங்க. ஆனா இன்ட்ரெஸ்ட் ரேட் பாத்துட்டீங்கன்னா ஃபிக்ஸ்டா இருக்காது. இன்க்ரீஸ் ஆகலாம், லிட்டில் பிட் டிக்ரீஸ் ஆகலாம். மேக்ஸிமம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு தான் வாய்ப்புகள் ஜாஸ்தி. இங்க நீங்க பல்கா இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் டேர்ம் டெபாசிட் தான், இதுவும் ஒரு ஃபிக்ஸ்டு டெபாசிட் தான். அந்த இடத்துலயே உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஃப்ளோட் ஆகிற பல்கான அமௌண்ட் டெபாசிட் பண்ணக்கூடிய ஒரு எஃப்டி தான் இந்த ஸ்கீம். சரி, யாரெல்லாம் இந்த எஃப்டி ஆப்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இந்தியன் சிட்டிசன்ஸ்ங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். நார்மலா இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாத்துக்குமே இந்தியன் பேங்க்ஸ்ல அலோவ் பண்ணுவாங்க. அண்ட் என்ஆர்ஐஸ், நிறைய என்ஆர்ஐஸ்க்கு பேங்க்ல எந்த அக்கௌண்ட்ல போடலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். ஸோ என்ஆர்ஐஸ் பல்கா காசு வச்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல இந்த பேங்க் அக்கௌண்ட்ல, அதுவும் எஸ்பிஐ உடைய ஃப்ளோட்டிங் ரேட் பல்க் டேர்ம் டெபாசிட்ல போட்டீங்கன்னா நல்ல இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அண்ட் நான் இண்டிவிஜுவல் கஸ்டமர்ஸ், அதாவது தனி நபராக இல்லாமல் ஒரு ஆர்கனைசேஷனா இருக்கும் பட்சத்திலையும் இந்த ஒரு ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன் இப்படி நான் இண்டிவிஜுவல் கஸ்டமர்ஸே அலோவ் பண்றாங்கன்னா, இது பல்க் டேர்ம் டெபாசிட் இல்லையா? ஸோ அமௌண்ட் நிறைய இருக்கு அப்படின்னா ஒரு தனிநபர் மட்டுமே வச்சிருக்க மாட்டாரு, ஆர்கனைசேஷன்ஸ் கூட வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ நான் இண்டிவிஜுவல் கஸ்டமர்ஸுக்கும் இந்த ஸ்கீம் அலௌடு தான். ஓகே, இதுடைய டென்யூர் பார்த்தரலாம். மினிமம் நீங்க 91 டேஸ் ஆவது இந்த எஃப்டில இன்வெஸ்ட் பண்ணணும். அப்புறம் மேக்ஸிமம் இயர்ஸ் நீங்க இந்த எஃப்டில அமௌண்ட் வச்சிருக்கிறது 3 இயர்ஸ் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ மினிமம் 3 மாசம், ஆல்மோஸ்ட் 91 நாள்னா 3 மாசம் வந்துடும். மேக்ஸிமம் நீங்க 3 வருஷம் வரைக்கும் இந்த எஃப்டில இன்வெஸ்ட் பண்ணலாம். என்ஆர்இ அக்கௌண்ட் வச்சிருக்கிறவங்க, அதாவது நான் ரெசிடென்ஷியல் எக்ஸ்டர்னல் அக்கௌண்ட் வச்சிருக்கிறவங்க மினிமம் 12 மாசமாவது இந்த அக்கௌண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணும் அப்படின்னு வைக்கிறாங்க. இந்த ஃப்ளோட்டிங் ரேட் பல்க் டேர்ம் டெபாசிட்ல இன்வெஸ்ட் பண்றதுடைய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் தான். இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃப்ளோட் ஆகும், அதாவது பிக்ஸ்டா இருக்காது. அப்போ உங்களுக்கு அதிகமாக இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இது எஸ்பிஐ உடைய ஸ்கீம் அப்படிங்கறதுனால. ரெப்போ ரேட் இன்க்ரீஸ் ஆகிறத பொறுத்து தான் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். சரி, ரெப்போ ரேட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆர்பிஐ கமர்ஷியல் பேங்க்ஸுக்கு மணி லென் பண்ணுவாங்க. அப்படி லென் பண்றப்போ ஒரு இன்ட்ரெஸ்ட் வச்சுதான் காசு கொடுப்பாங்க. அப்ப அந்த மணி லென் பண்றாங்க இல்லைங்களா, சோ அந்த ரேட்டு தான், ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் வச்சு மணி லென் பண்றாங்க இல்லையா, அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. கரண்ட்லி 6.50% இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு. ரெப்போ ரேட் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா உங்களுடைய பல்க் டேர்ம் டெபாசிட்டுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகும். சரி, ஃப்ளோட்டிங் ரேட் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். எவ்வளவு மாசத்துக்கு ஒருக்கா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் டிஃபரெண்ட் ஆகும், இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்ரி 2 months ஒன்ஸ் ரெப்போ ரேட்டை சேஞ்ச் பண்ணுவாங்க ஆர்பிஐ. அதை பேஸ் பண்ணி தான் இங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் டிஃபரெண்ட் ஆகும். இப்போ 6.50% ரெப்போ ரேட் இருக்குன்னு சொன்ன கரண்ட் பல்க் டேர்ம் டெபாசிட்டுடைய ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் எடுத்துட்டோம்னா 8.5%. பாருங்க, நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட், அரௌண்ட் 9% வந்துருது இல்லையா? சோ இப்போ ரெப்போ ரேட் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் இருக்கும். அதை பொறுத்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் எஃப்டி ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ரொம்ப எல்லாம் குறையாது, குறைஞ்சாலும் குறைந்தபட்சமாக உங்களுக்கு 7% அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கும். அதிகபட்சமாக 9க்கு மேலேயே போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, சோ இப்படி நான் அமௌண்ட் போட்டுறேன், பரவாயில்ல. ப்ரீமெச்சூரா நான் எடுக்க முடியுமா? பல்கா அமௌண்ட் வேற போடுறேன், ஏதாவது அவசர தேவை வந்துச்சுன்னா எடுக்கணும் இல்லைங்களா? சோ அலோவ் பண்ணுவாங்களான்னா அலோவ் பண்ணுவாங்க. பட் 1% அமௌண்ட் பெனால்ட்டியா பிடிச்சிட்டு தான் உங்களுக்கு தருவாங்க. சோ ப்ரீமெச்சூரை முடிஞ்ச வரைக்கும் தள்ளி போடுறது, ப்ரீமெச்சூர் க்ளோஷர் பண்ணாம பாத்துக்கிறது நல்லது. சோ நீங்க மினிமம் டைம் 91 நாள் அப்படின்னு சொன்ன, அந்த 91 நாளுக்கு முன்னாடியே நீங்க எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்காம தான் கொடுப்பாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் இல்லாம உங்க அமௌண்ட் ஃபுல்லா ரீஃபண்ட் பண்ண சொல்லி கேட்டீங்கன்னா கொடுத்துருவாங்க. அண்ட் இந்த
டேர்ம் டெபாசிட் மேல நீங்க லோன் எடுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா எடுக்க முடியுங்க. அப் டு 90%, அதாவது நீங்க எவ்வளவு அமௌண்ட் பே பண்ணிருக்கீங்களோ அதுல 90% அமௌண்ட் வந்து லோனா எடுத்துக்கலாம். அண்ட் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் பாத்துட்டீங்கன்னா அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன இருக்கோ அதை விட 1.5% இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தியா வச்சுதான் உங்ககிட்ட லோன் வந்து கொடுப்பாங்க. அண்ட் டெபாசிட் அமௌண்ட் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா, மினிமம் 2 கோடி வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்குங்க. மேக்சிமம் வந்து லிமிட் கிடையாது. அதுக்கப்புறம் 2 கோடிக்கு அப்புறம் 2 கோடியே 1 லட்சம், 2 கோடியே 2 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு லட்சங்கள்ல இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ மேக்சிமம் வந்து நோ லிமிட் அண்ட் ஆல். ஆனா 3 வருஷம் தான் நீங்க டெபாசிட் வச்சிருக்க முடியும். சரி, இந்த ஸ்கீம் யாருக்கெல்லாம் பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்னு என்னோட பெர்ஸ்பெக்டிவ் நான் சொல்லிடுறேன். ரிட்டையர்டு பர்சன்ஸ், அதாவது கவர்மெண்ட் ஜாபோ இல்ல பிரைவேட் ஜாப்ல இருந்தோ ரிட்டையர் ஆகுறாங்க, ஒரு பல்க் அமௌண்ட் கையில நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கிறவங்க இந்த ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல வந்து போடலாம். அண்ட் என்ஆர்ஐஸ், நிறைய என்ஆர்ஐ வந்து பாத்துட்டீங்கன்னா இந்தியால எப்படி இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிற ஒரு பெரிய குழப்பத்துல இருப்பாங்க. அதுவும் டேர்ம் டெபாசிட் எல்லாம் எப்படி போறதுன்னு யோசிப்பாங்க. அவங்களுக்கு இந்த ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். அண்ட் இந்தியாவுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய என்ஆர்ஐஸ், அண்ட் இந்தியாலேயே சேவ் பண்ணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய என்ஆர்ஐஸ்க்கு, அண்ட் எல்டர் பீப்புள் வித் மோர் மணி, அதாவது நிறைய அமௌண்ட் வச்சிருக்கக்கூடிய எல்டர் பீப்புளா இருக்கீங்க, ஒரு பிசினஸ் பண்றீங்க, இல்லைன்னா ஒரு ஜாப்ல இருந்து நல்லா ரிட்டையர் ஆகுறீங்க, அமௌண்ட் வந்து கையில நிறைய கொஞ்சம் கொஞ்சமா சிறுக சேமித்து வச்சிருக்கேன், அண்ட் நான் வந்து ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியை வித்திருக்கேன், நான் ஒரு நல்ல டெபாசிட்ல போட்டு ரிட்டையர்மெண்ட் லைஃபை நான் நிம்மதியா கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த ஸ்கீம் சூப்பரா இருக்கும். அண்ட் ரிஸ்க் ஃப்ரீயா இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பல்க் அமௌண்ட் வச்சிருக்கிறவங்களுக்கும் இந்த ஸ்கீம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பத்தி நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. அண்ட் ரெப்போ ரேட் குறைஞ்சிருச்சுன்னா நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சிருமே அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. அப்படி கிடையாதுங்க. ஆல்மோஸ்ட் ரெப்போ ரேட் வந்துட்டு மினிமமா இந்த அமௌண்ட்லயே தான் வந்து பேலன்ஸ் ஆயிட்டு இருக்கும். ரெப்போ ரேட் வந்து குறைஞ்சிச்சுட்டா என்ன பண்றது அப்படின்னு ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும். மேக்சிமம் குறைய வாய்ப்பு கிடையாது. அதுவும் 3 வருஷத்துக்குள்ள எல்லாம் அவ்வளவு பெரிய எக்கனாமில பெரிய சேஞ்ச் வந்துடாது. ஜாஸ்தியாக வேணா சான்ஸ் இருக்கு. பிகாஸ் இந்தியா வந்து உலக அளவுல பொருளாதாரத்துல நல்ல வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு. நிறைய என்டர்பிரினர்ஷிப் வந்துட்டு இருக்கு. சோ இங்க நிறைய வந்துட்டு லோன் வாங்குறவங்க வர்றாங்க. சோ பேங்க்ஸ் வந்து லோன் அதிகமா கொடுப்பாங்க அப்படின்னா ஆர்பிஐ கிட்ட இருந்து பேங்க்ஸ் லோன் வாங்கியும் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கறாங்கன்னா உங்களுக்கு ரெப்போ ரேட்டை ஜாஸ்தி தான் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த ஸ்கீம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. யாராவது உங்க வீட்டில் ரிட்டையர்டு பர்சன்ஸ் இல்ல என்ஆர்ஐஸ் வந்து இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா இந்த ஸ்கீமை அனுப்பிவிட்டு இதுல இன்வெஸ்ட் பண்ண சொல்லி ஒரு ஐடியா கொடுங்க. இந்த ஸ்கீமோட டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது இது சம்மந்தமாக டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லாத்துக்குமே வந்து ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். இதுக்கு முன்னாடியுமே நிறைய ஸ்கீம்ஸ் வந்து போட்டிருக்கோம். கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் ஆகட்டும், ஃபிக்ஸ்டு டெபாசிட் ஆகட்டும், அதே போல் மந்த்லி இன்கம் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஸ்கீம் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். வேணுங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்வெஸ்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது நல்ல ஆப்ஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸ்டே டியூன்ட். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.